இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கு. நம்ம எப்பவுமே வேலைக்கே போகல, ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம எது பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு பேஜ் இருக்கணும் கண்டிப்பாக. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் vlogs. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6 மாசமா நீங்கள் யூடியூப்பை விட்டு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணி போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கலாம், இல்லை நல்லா ரன் பண்ணிட்டு பால் திடீர்னு என்னை மாதிரி இருக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படியும் இருக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஒன்றா சேர்ந்து வாங்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு 7K ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. அதுவும் இந்த ஃபாலோவர்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டு வந்தவங்களாம் கிடையாது. அப்போது வந்து ஒரு 6 monthஸாக விட்டுட்டேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி எப்படி போடுவேன் அப்படின்னா, ஒரு 1 இயரில் ஒரு 3 months 4 months போடுவேன். அது எப்படின்னா ஒரு 2 months போடுவேன், அப்புறம் ஒரு 3 months ஒன்றும் கண்டுக்க மாட்டேன். எப்படியாவது வாரத்தில் ஒரு 2 வீடியோ எனக்கு போடுவேன். அந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு எப்போ டைம் இருக்கோ, ரொம்ப டைம் கிடைக்குதோ அப்போ நல்லா ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒரு நாளுக்கு 2 வீடியோ 3 வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டேன் வீடியோவை. அதனால தான் இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல நிற்க வச்சு போடுற எல்லா வீடியோவுமே 50 views 20 views அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் பலன் கிடைக்கும். அப்படியே ஸ்டாப் பண்ணணும். ஆக்சுவலாக மானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா 1K ஃபாலோவர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் தான். ஃபாலோவர்ஸ் வந்து 7K அப்போவே ரீச் பண்ணிட்டேன். பட் நான் மானிட்டைசேஷன் மட்டும் ரீச் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா, லாங் வீடியோவே போடல. என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னா அப்போது எனக்கு தெரியாது, இப்போ ஓரளவுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஒரு பயத்துலேயே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, போகிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐயோ வரல, இன்னொரு நாள் எடுத்துக்கலாம், அடுத்த நாள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த 6 monthஸாக வந்துட்டு நான் ஆக்சுவலி ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட், இது நிறைய பேருக்கு தெரியும். இப்போ என்னாச்சுன்னா, அந்த 6 monthஸில் நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறனால வந்துட்டு யூடியூப்பை குவிட் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்துச்சு. நான் குவிட் பண்ணல, ஆக்சுவலாக சுத்தமாக டைம் இருக்காது. மார்னிங் எழுந்திரிச்சு கிளம்புறது, அப்புறம் போய் ஒர்க் பண்ணுறது, அதுலேயே ரொம்ப டயர்டாகிருப்பேன். அப்புறம் நைட் வந்தால் யூடியூப்ல எடுக்கிறதுக்கே தோணாது, கம்முன்னு படுத்து தூங்கிடலாப்பா அப்படின்ட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் தள்ளிடும். ஸோ அதனால என்னாச்சுன்னா யூடியூப்பை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு கன்சிஸ்டண்ட்டே இல்லை, அது இல்லாமல் வீடியோவே ரொம்ப நாளாக அப்லோட் பண்ணவே இல்லை. அதனால யூடியூப் வந்து என்கிட்ட கோச்சுக்குச்சு. வேற என்ன பண்றது, உனக்கு அவ்வளோதான் போ அப்படின்ட்டு கைவிட்டுச்சுன்னே சொல்லலாம். ஆனால் எனக்கு இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணலாம் வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே போட்டாச்சு. 1K ஃபாலோவர்ஸ் கூட ரீச் பண்ண அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதுதான் ஓரளவுக்கு அப்படியே டைம் இருக்கு. இப்போ தேடி 7K இருக்கேன். அதனால இதுலயே அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதே என்ன மாதிரி ஒரு 1K இருக்கலாம், 2K இருக்கலாம், அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே திரும்ப என் கூட சேர்ந்து அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இது புது சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக யூடியூப் வச்சிருக்காங்கன்னா என்னதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போமே, எல்லாருமே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது 2K கிட்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. நான்லாம் வந்து 90s கிட்ஸு. 2K கிட்ஸ்லாம் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணாங்க, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃப்ளூயன்சரோட ரேட் வந்து அதிகமாகிடுச்சு, யூடியூபரோட ரேட்டும் அதிகமாகிடுச்சு. ஸோ பார்க்குறவங்களோட மக்கள் இருக்காங்க, அவங்களுமே வந்து நிறைய பேர்த்த அப்படி அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பெரிய பெரிய சேனல் வச்சுருக்கவங்க கூட ரீச் போக மாட்டேங்குது. பட் நம்ம ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம், ரெகுலராக போஸ்ட் போடலாம், ரெகுலராக ஷார்ட் வீடியோ போடலாம், ரெகுலராக யூடியூப் வீடியோ போடலாம். ஸோ அதுலேருந்து நமக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கனாலும் ஓகே. இல்லை இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வீடியோ போட்டேன், எனக்கு வந்துட்டு சரியாக வீஸ் போகாதனால நான் அதை ஸ்டாப் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கவங்களும், தென் வந்து என்னை மாதிரி போஸ்ட்டு நான் ஓரளவுக்கு ரீச் இருக்கும், ஆனால் இப்போ போடுற வீடியோ எல்லாமே 20 30 10 அந்த மாதிரிலாம் வியூஸ் போகுது, ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது, என்னோட டைம் வேஸ்ட் ஆகுது, எஃபர்ட் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீடியோஸ் வந்து போடணும். ஆல்ரெடி வந்துட்டு யூடியூப் சேனல் இல்லாதவங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி இன்னையிலேருந்து டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போட ஆரம்பிங்க. அண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே விட்டவங்களும் ரெகுலராக போட ஆரம்பிங்க. என்ன மாதிரி விட்டவங்க திரும்ப போடுங்க. அப்போ தான் வந்துட்டு நாங்கள் இருக்கோம் யூடியூப்க்கும் சொல்ல முடியும்.
ஸோ நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடுறப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோ பீக் இருக்கும். எனக்குலாம் இப்போ ஒரு 6 months பிஃபோர் வந்து அப்படிதான் ரெகுலராக ஒரு பேஷனேட்டாக வந்து நான் வீடியோ போடுவேன். ஏன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். அதனால் ஒரு நாளுக்கு 2 வீடியோ 3 வீடியோ 4 வீடியோலாம் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோ. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மெஹந்தி வீடியோ ரொம்ப கை குத்துச்சு. அது ஒரு லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போய் நான் ஷார்ட்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 7 lakhs வியூஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் லாஸ்ட் 90 daysக்குள்ள. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னால் அந்த 90 daysக்குள்ள வந்து அந்த 10 million ஷார்ட் வியூஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியல. அதனால அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுவே நான் ஒரு மாதிரி இதாகி விட்டுட்டேன். ஆனால் அந்த டைம் எனக்கு எப்படியாவது அச்சீவ் பண்ணும் இந்த டைமுக்குள்ள அப்படின்ட்டு ரொம்ப ஒர்க் பண்ணேன். பட் ஷார்ட்ஸில் வந்துட்டு நம்ம ரீச் பண்ணுறதுலாம் லக்கு தான். பட் லாங் வீடியோவில் 1 year டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம எப்பவுமே வேலைக்கே போகல, ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம எது பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு பேஜ் இருக்கணும். கண்டிப்பாக நம்ம பேஜ் கேட்குறாங்க. இப்போ ஒரு சாரி ப்ரீ-ப்ளீட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மெஹந்தியாக இருந்தாலும் சரி, ஒரு மேக்கப்பாக இருந்தாலும், எதாக இருந்தாலும், டேட்டூவாக இருந்தாலும் உங்கள் பேஜை காட்டுறாங்க. நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கணும். அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிட்டு தான் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்லேயே போகணும். அவங்களா இருக்கட்டும், இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம பேஜை பார்த்ததுக்கப்புறம் தான். ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகாமல் இருக்கலாம். பட் கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 year அப்புறமோ 2 years அப்புறமோ நமக்கே தெரியாமல் நம்ம போகிற சின்ன எஃபர்ட் வந்து அந்த 2 years அந்த கேப் பெரிய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அது க்ரோ ஆகிருக்கும். அதனால நமக்கு கிளைண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மணியாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கும். இப்போ நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணாலும் அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குமே நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ண போகிற யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சேனல் க்ரியேட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோஸ் போடுங்க. நான் இன்னைக்கு வந்து கம்பல்சரி டெய்லி ஒரு லாங் வீடியோ அண்ட் என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ 2க்கு மேலே ஷார்ட்ஸ் வீடியோ போகலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் கூட சேர்ந்து அப்படியே ஜாயின் பண்ணி போட ஆரம்பிங்க. உங்களுக்கு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணி எப்படி பேசிக்காக எடிட்டிங் பண்ணோம் அப்படின்னு அதுக்காக தெரியல அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கு நான் வீடியோ போடுறேன். நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்லேயே. நீங்கள் போட்டிங்கன்னா வரும். இல்லை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வேணும், பிகினிங்க்கு இது எனக்கு இது இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க சொல்லுங்கள். நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணால் ஆக்சுவலாக போடுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம்